அர்ச்சனை பண்ணிவிட்டு நல்லா சாமிக்கிட்ட வேண்டிட்டு கீழே வந்தால் பிரசாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பொங்கலை வாங்கிட்டு அப்படி சைடில் வந்து உட்காந்தாச்சு. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாமிக்கு முன்னால் கொஞ்சம் இடம் காலியாக இருந்துச்சு. அங்கேயே போய் உட்காந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு போய் உட்காந்தாச்சு. திரும்ப வாங்கிக்கோங்க சாப்பிட்டுட்டு வாங்கிக்கோங்கன்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதையே சாப்பிட முடியுமான்னு தெரியல, வயிறு ஃபுல்லாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டோம். நார்மலாகவே மோனிஷ் வந்து இனிப்புலாம் சாப்பிட மாட்டாங்க, காரம் சாப்பிட்ற அளவு கூட இனிப்பு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் பிரசாதனால அப்படிங்கிறதுனாலே என்னவோ தெரியல, இனிப்பு நல்லாவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க அந்த பொங்கல் எல்லாமே. அப்புறம் திரும்பியும் போய் சாமியை ஒரு டைம் பார்த்துட்டு அப்படி சாமி கும்பிட்டு அப்புறம் நாங்கள் தேங்காய் பழம் இதெல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து. இந்த மாதிரி அடுத்தடுத்து திருப்பூரில் இருக்க எல்லா கோவிலுக்குமே போய் விலாக் எடுத்து போடலான்ட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச கோவிலையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் திவ்யா வித் பாண்டி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கோவில் பற்றின எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.